இவர் தாங்க நம்ம கதையுடைய ரோமியோ கார்த்திக். இவங்க தாங்க நம்ம கார்த்திக்குடைய ஜூலியட் சுப்புலட்சுமி. சாரி, பேரு கூட மாடர்னா இருக்கணும்னு ஐஸ்வர்யான்னு மாத்திருக்காங்க. நம்ம கார்த்தி ஒரு ஜிம் கோச்சுங்க. எந்த ஹீரோக்கு சிக்ஸ் பேக் வேணுமோ இவர் தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஐஸ்வர்யா ஒரு ஏரோஸ்டர்ஸ்ங்க. அண்ணா ஆட்டோ வருமா? ரைட்டா. ஒன்னு வேலையில இரு, இல்ல போதையில இரு. சூப்பர் தலைவா. வாட்டா. இதாங்க கார்த்திக், எந்த ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவ் எடுத்துக்கிற ஒரு கேரக்டருங்க. ஆனா நம்ம ஐஸ்வர்யா என்னம்மா ஏர்போர்ட் போறேன்னு சொல்லிட்டு பாதியில இறங்கிட்டா? உன் ஆட்டோல வந்தா நான் ஏர்போர்ட்டுக்கு போக மாட்டேன், கண்ணம்மா பேட்ட சுடுகாட்டுக்கு தான் போவேன். நீ ஓட்டுற லட்சணத்துக்கு என் கை கால் மூஞ்சில அடிபட்டு அழகு போகும், அழகு போனா என் வேலை போகும், வேலை போனா என் சம்பளம் போகும், எவனும் என்ன திருப்பி கூட பார்க்க மாட்டான், கல்யாணம் ஆகாது, என் ஃபியூச்சரே போயிடும். எல்லாத்தையும் இப்படி நெகட்டிவா யோசிக்கிறதாங்க நம்ம ஐஸ்வர்யாவுடைய கேரக்டர். ஆம்பளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாமா, ஆனா பொண்ணுங்க தான் பயந்து பயந்து வாழணும். என்ன பாக்குறீங்க? டிஆர் தாங்க நம்ம கார்த்தியுடைய ரோல் மாடல். உலகத்துல யாரெல்லாம் பெரிய பணக்காரங்களோ அவங்க தாங்க நம்ம ஐஸ்வர்யா ரோல் மாடல். இவங்க ரெண்டு பேர் லைஃப் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வச்சு பண்ணதாங்க இந்த ரோமியோ ஜூலியட். ஏய், எதுக்கு வெயிட்டிங்? தெரியலையா, பைலட்க்கு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. விஐபி யாரோ வராங்களா? விஐபியா? யா. வெல்கம் சார். Your seats on your right side. Welcome. யா யா ஷூர். ஓகே. ஏய் கார்த்தி, எப்படி இருக்க? அண்ணா ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வா உட்காரு. இல்லண்ணா என் சீட் அங்க அட இருக்கு. உட்காரு. வாப்பா. வீட்ல எல்லாம் சௌக்கியமா? வீட்டை குறைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. டெய்லி வாக்கிங் போங்க, ஹாட் வாட்டர் குடிங்க. Excuse me, sir. What would you like to have? ஒரு கிளாஸ். Sure. சூப்பர்ண்ணா. யாராருக்கு ஹெல்ப் பண்ற? என்னையும் பார்த்து கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். அண்ணா உங்களுக்கு இல்லாததானா? ஈஸியா முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷமா. கொடுங்க. And for you, sir? நோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீக் ஒரு கால் பண்ணுங்க. ஐஷோ, பையன் சூப்பரா இருக்கான். இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ். பெல் அடிச்சிட்டு இருக்கே, கதவு திறக்க இவ்ளோ நேரமா? என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? ஒண்ணும் இல்ல. எப்படி? என்னடி பாத்துட்டு இருக்க? வீட்ல லைன்ஸ் பாத்துட்டாங்க. சூப்பர்டி. நீ எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சுவ தெரியுமா? உன் லைஃபை செட்டில் பண்ணி கொடுக்க அம்மா அப்பான்னு எவ்வளவு பெரிய பலம் இருக்கு. உன் லைஃப்க்கு எது நல்லதோ பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. உன் லைஃப் சேஃப். ஆனா என்ன எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நானே தான் செஞ்சுக்கணும். ஏய், உனக்கு என்னடி குறை? நீ திரும்பி பார்த்தாலே போதும் 1000 பசங்க பின்னாடி வந்து நிப்பாங்க. அட போடி. இன்னைக்கு ஃளைட்ல ஒருத்தனை பார்த்தேன், செம்ம ஸ்மார்ட்டா இருந்தான். ஆனா அவன் என்ன திரும்பி கூட பார்க்கல. உன்னை ஒருத்தர் பார்க்கலையா? என்ன மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே அவன் பார்க்கல. யாடி அவ? அவன் பேரு கார்த்திக். அவனை நாம கண்டுபிடிப்போம். எப்படி? கார்த்தின்ற பேர்ல 1000 பேர் இருப்பாங்க. அதுல இவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீ சொல்றதும் கரெக்ட் தான். வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? அவன் ஃளைட்ல சென்ட்ரல் மினிஸ்டர் ஏகே பசுபதி கூட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தான். சூப்பர். செக். ஏய், இவன்டா. ஸ்டேட்டஸ் சிங்கிள். வாவ். ஹே, film actors, politicians கூடலாம் இருக்கான். நான் நினைச்ச மாதிரியே இருக்கான். இந்நேரம் எந்த கண்ட்ரில இருக்கானோ, என்ன பண்றானோ. Left, right, once again. Yeah. Are you North Indian? Yes. Very. Roti, kapda, और मकान. कुछ होता है. நீங்க இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி. ட்ரெயினர் ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு ஏன் இந்த வேலை? நீங்க பண்ற வேலைக்கு ஜிம்முக்கு ஒரு பொண்ணு கூட வராது போல இருக்கு. டேய், அது ஏன் தப்பு இல்லடா. ஜீன் எங்க அப்பன் பிளட் அந்த மாதிரிடா. சரி, நீங்களாவது மாறலாம்ல. நானு ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். சரி, அதை விடு. நீ என்ன வாட்சா பண்றதை விட அழகான 4-5 பொண்ணுங்களை வாட்சா பண்ணிருந்தா இந்நேரம் லவ் வந்திருக்குடா. அண்ணா, பாக்குற பொண்ணுங்க மேல வரது லவ் இல்லண்ணா. ஒரு பொண்ணை பார்த்த அந்த செகண்ட்லயே நம்ம மனசு சொல்லும், இவ தாண்டா உன் பொண்டாட்டின்னு. அப்படி ஒரு பொண்ணை நான் இன்னும் பார்க்கல, பட் கண்டிப்பா பாப்பேன். அப்படி பார்க்கும் போது எனக்கு லவ் வரும். ஓ, நீ அந்த கேட்டகிரியா? சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது. வர 10ஆம் தேதி புது படம் ஆரம்பிக்குது. அதுல ஆரியா ஜிம் கோச்சா நடிக்கிறாரு.
நம்ம ஆரியா சாரா? அவரே தான்டா. அதனால நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ போடுற பார் காஸ்டியூம் கெத்தா, அது ஃபுல் படத்துக்கு உண்டானது. நீ கொஞ்சம் வாங்கி கொடுத்துடா ப்ளீஸ். என் கார் எடுத்துக்கோ, காரையும் வச்சுக்கோ, பார்த்து தேய்ச்சிடுறா. ஹாய் ஹாய் ஐஷு, இன்னைக்கு ட்ரெஸ்க்கு நீ பே பண்ணிடு, நான் சாரி வாங்குனதை கொடுத்துடுறேன். என்னைக்கிட்ட நீ திருப்பி கொடுத்துருக்க? ஐஷு, அது கார்த்தி மாதிரி இல்ல? கார்த்தி மாதிரி இல்ல, கார்த்தியே தான். சீக்கிரம் follow. ஓகே தான் 20 பீசஸ். வெயிட் பண்ணு. ஓகே சார். When I come in, you better be showing me all you got, 'cause when I come around, I'm gonna be buying me all I want, 'cause all I care about is swag, and swag is all I want. When I come in, you gotta show me all you got, the clothes, the shades, the watches, I want them all, 'cause when I come around, I'm gonna be buying Platinum card, okay? ஓகே சார். the swag, the shades, the clothes, I got them all, the money, the power, the respect, I got them all. The swag, the shades, the clothes, I got them all, the money, the power, the respect, I got பின்னாடி them all. Girls, follow him. The swag, the shades, the clothes, I got them all, the money, the power, the respect, I got them all. ஹலோ, கார்த்திக் இன்ஃபோ டெக்னாலஜிஸோட வருங்கால ஓனர் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? ஏய், அது நீதாண்டி. என்னடி சொல்ற? வாட்ஸ்அப் பாரு. ஐஷு, உன் ஆளோட வீடு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி. சூப்பர். Hey, careful. இது பாருங்க, நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி எல்லாமே வாங்கிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என் ஆளை கரெக்ட் பண்ண ஒரு நல்ல சீன் சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க. ஐஷு, உன் ஆளு கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ட்டி. நீ என்ன பண்றேன்னா, மனசுல இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸையும் கொட்டி ஒரு 10 பக்கத்துக்கு பிளட்ல லெட்டர் எழுதுனேனா வெய், சிம்பத்திலே லவ் வாக் அவுட் ஆயிடும். ஓகேவா? இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. 3 வார்த்தைக்கு 300 ml உறிஞ்சிட்டீங்க. நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கே யோசிக்கலாமே. கரண்ட் ட்ரெண்ட்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பணக்கார பசங்கன்னா பார்ட்டி இல்லாம கூட இருப்பாங்க, ஆனா பார்ட்டி இல்லாம இருக்கவே மாட்டானுங்க. நீ அவன் போற பார்ட்டிக்கு போய் அவனுக்கு ஃபுல்லா சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு முடிச்சிரு. மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐஷு, என்ன இது பாரு. இரு, உன் ஆள் டெய்லி ஜாகிங் போவா, நீயும் அவன் கூட ஜாகிங் போனா? ஐடியா நல்லா இருக்கே. Hello. Hi. Good morning. How about joining me? Okay, it's a pleasure. புதிய பாடல் பாடு, பருவமே புதிய பாடல் பாடு, இளமையின் பூந்தென்றல் ராகம். இளமையின் பூந்தென்றல். என்ன ஐஷு, சீன் ஓகேவா? ஐடியா ஓகே, ஆனா நீ உள்ள வராத. அப்ப நாளைக்கே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். மார்னிங்ண்ணா. கண்டினியூ. ஏய், உன் ஆள் ரெடி ஆயிட்டா? அப்படியே அவன் கூட லெவல் மெயின்டைன் பண்ணியே ஓடு. ஸ்பீடா கிட்ட ஓடி தொலைச்சிடாதமா. ஓகே ஓகே ஓகே. சொதப்பிடாத, கான்சென்ட்ரேட். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். போ 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 போ. ஏய், ஓடு நீ. புடி புடி புடி. ஏய், அப்படிடா ஓடு. ஏய், ஓடு. ஏய், நல்லா வேகமா ஓடுடி. கீழ போடி. ஓடு. அச்சோ. இனிமேலாம் இந்த மாதிரி டெரரான சீன் எல்லாம் சொல்லாதீங்க. ஐஷு, ஃபீல் பண்ணாதடி, நம்ம வேற பிளான் யோசிக்கலாம். யாரும் எதுவும் யோசிக்க வேணாம், நானே சொல்றேன். நான் அழகா இருக்கேனா? என்ன கட்டிக்க போறவ கொடுத்து வச்சு வேணா? இதான் சீன்.
அவன் இந்த கல்யாணத்துக்கு வருவான், உங்களை கிராஸ் பண்ணி போவான். அப்ப நீங்க யாரடி இவ? இவ்ளோ அழகா இருக்கா? இவ கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்படின்னு நீங்க சொல்ல, அவன் பார்க்க நான் ஹை ஸ்பீட்ல திரும்புவேனா. அப்ப நீ ஃபேனை என் பக்கம் திருப்ப, என் தலைமுடி காத்துல பறக்க, அவன் என்ன நோக்க, நான் அவனை நோக்க, அவன் என்ன நோக்க, நான் அவனை நோக்க. நான் இப்படியே நோக்கிட்டு இருந்தா அவ வந்துட்டு போயிடுவான். ஏய், வந்துட்டான். ரெடி. வாங்க. யாரடி இவ? இவ்ளோ மேன்லியா இருக்கா? இவனை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சு. தம்பி உட்காருங்க. ஏய், நீங்க போங்க சார். எப்படி இருக்க? அப்புறம் ஐயோ டென்ஷன் ஆகாத. அவன் உனக்கு தான். இன்னைக்கு உன் லவ் வொர்க் அவுட் பண்ணாம நாங்க போறது இல்ல. சிங்கிள் போல சிக்ஸர் அடிக்கிறோம். நீயா? தனியா இல்ல, குரூப்பா. ஏய், அவன் ஸ்டேஜுக்கு போயிட்டான். கேர்ள்ஸ், எனர்ஜி. ரெடி? ஓகே. கங்க்ராட்ஸ் சார். கனெக்ஷன் வர முடியல சார். சாரி சொல்லுங்க. ஓகே சார். யாரடி இவ? இவ்ளோ அழகா இருக்கா? அவளை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. சாரிடி. சார் ஜிம்ல பாப்போம் சார். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். மா, எதுக்குமா எனக்கு கூட்டு வந்து டார்ச்சர் பண்ற? நான் ட்ரைனிங் போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னது வேலை இருக்கா? உன் ஜாதகத்துல 2ல சனி இருக்குடா. ஒழுங்கா ஜோசியர் சொன்னபடி கோயில சுத்தி 3 தடவை அடி பிரதர்ஷனம் பண்ணு. அப்பதான்டா நல்ல பொண்ணு கிடைக்கும். அப்பா நீங்களா சொல்லுங்களாப்பா அம்மாக்கு. என்ன சண்டீங்க? இவ்வளவு வருஷமா பாக்குறீங்க, இன்னைக்காவது உங்க அம்மா நான் சொல்றத கேட்டிருக்காங்களா? சாமி அத உன் கையில கொடுங்க. மா, அடி பிரதட்சணம் எல்லாம் பொண்ணுங்க தாமா பண்ணுவாங்க. நான் வேணா உருண்டு அங்க பிரதட்சணம் பண்ணட்டுமா? அங்க பாருடா. அந்த பொண்ணுங்க எல்லாம் எதுக்குடா அடி பிரதர்ஷனம் பண்றாங்க? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு தானே. அதே மாதிரி நீயும் நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு அடி பிரதர்ஷனம் பண்ணிடா. ரொம்ப நாளி விளக்க வச்சுட்டு நிக்கப்படாது. வாங்க. நிக்க கூடாது. ஆமா. என்ன ஏண்டா மறைக்கிற? அடி பிரதர்ஷனம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்களா? நம்ம புள்ளி எத்தனை பொண்ணுங்க சுத்தி வராங்க. எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ப்ளீஸ். ஒரு பொண்ணை பார்த்த அந்த செகண்ட்லயே நம்ம மனசு சொல்லும், இப்ப தாண்டா உன் பொண்டாட்டின்னு. என்னாச்சு? சாங்கியா மாத்து. யாரா சாங்க மாத்து? காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று புதுசா பார்த்து ஏற்றினாளே என் நெஞ்சில். உடலில் வந்த சொந்தம் மாஸ்டர் ஊருக்கு போயிட்டு வந்து பாக்கல நீங்க? நான் எங்கடா பார்த்தேன்? டைப்பா தானே இருப்பாரு. போனை பத்தி சிரிக்கிறாரு, போனை பத்தி வெக்கப்படுறாரு. என்னடா சொல்ற? அந்த போன்ல ஏதோ ஒண்ணு இருக்குங்க. டேய் அந்த போனை புடியுமா? போ போறேன். போ. ஏற்றினாளே என் நெஞ்சில்.
அண்ணா எனக்கு காட்டுங்கண்ணா Amazing டா. எங்கேங்கடா போறது? சூப்பர் டாட்டா சால்ட் மாதிரி ஒயிட் ஆகுதுடா. அண்ணா யாரா பேர் என்னடா? ஐஷுனா ICU ஐஸ்வர்யானா ஐஸ்வர்யாவா? இது மாதிரி ஐஸ்வர்யா சக்சஸ் ஆனதுக்கு ஒரு ஓ போடுங்க. ஹாய் கார்த்திக், உன்னை ரொம்ப மிஸ் பண்றடா செல்லம். இப்பவே உன்னை பார்த்து கட்டி பிடிச்சு அந்த குடுக்கறது இங்க தெரியுது. ஐஷு போன் ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு. ஹலோ, நீங்க யாரு? நான் தான்மா கணேஷ். கணேஷா? எந்த கணேஷ்? சிம்புவோட ஃப்ரெண்ட் VTV கணேஷ். சாரி சாரி சார், நான் கார்த்திகை நினைச்சேன். அதனால பரவாயில்லம்மா. எப்பவுமே போன் எடுத்தேன்னா அலோன்னு சொல்லி ஆரம்பி. இப்படி கொடுத்தேனாக்க ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவன் கல்கல்த்து போயிடுவான். சாரி சார், சாரி சார். ஒன் செகண்ட். கார்த்திக் ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கிறான்னா அது பெரிய விஷயம். உங்களை நான் பார்க்கணுமே. சார், நாளைக்கு கார்த்திகோட பர்த்டே வச்சேன். நீங்க எதுனா திருட்டுத்தன்மை பிளான் வச்சீங்க அவ்வளவுதான். டுமாரோ இஸ் மை ட்ரீட். ஓகே ஓகே சார், பை. Happy birthday to you. Happy birthday to Karthik. Happy birthday. இங்க என்ன ஊட்டுறது? ஊட்டதான் ஆள் வந்துச்சுல, அங்க ஊட்டுற. ஆல் தி பெஸ்ட். பர்த்டே gift இல்லையா? குடுப்பா, வாங்கிக்கோ. டப்பா குட்டா எப்படி கையில எடுத்து போட்டீங்கன்னா மொத்தமா முடிஞ்சுது. இது பர்த்டே மாதிரி தெரியல, வேற ஏதோ மாதிரி ஃபீல். கூப்பிடுறாங்க, கிளம்பு. என்ஜாய் யுவர் பர்த்டே. நீங்க சாப்பிடுங்க. பை பை பை. கார்த்தி, இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இதே மாதிரி உன் அடுத்த பர்த்டேக்கு நான் உன் வைஃபா செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன். நடக்குமா? ஏய், ஏன் இப்படி கேக்குற? கண்டிப்பா நடக்கும். நான் இன்னைக்கே எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போறேன். நீ உங்க வீட்டுல சொல்ல. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது கார்த்தி. எனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்ல. 3 வயசுலயே என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன். அங்கேதான் படிச்சேன். ரொம்ப வெறுமையான வாழ்க்கை. இந்த உலகத்துல 700 கோடி பேர் இருக்காங்க. ஆனா கண்ணு மூடி யோசிச்சா எனக்கு நீ யாருமே இல்ல. நான் இருக்கேன். உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமாவும் நான் இருப்பேன். இன்னில இருந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக். ஓகேவா? I love you. ஏய் ஜிம்மேன், என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கற? இல்லண்ணா, இன்னில இருந்து லைஃப்ல ரொம்ப சின்சியரா இருக்கணும்ண்ணா. நல்லா வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும். வெரி இன்ட்ரஸ்டிங். மேல சொல்லு. நாளைக்கு ஈவினிங் கார்த்தியோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போறேன். கார்த்திக் என்ன பிடிச்ச மாதிரியே அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும். யூரே படபடப்பா இருக்குடி. அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு என்ன நம்பி வந்திருக்கா. அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் நல்லா பாத்துக்கணும்ண்ணா. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கார்த்திக் நான் ஒர்க் பண்ணத விரும்ப மாட்டான். அவனோட அப்பா அம்மாவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ நாளைக்கே நான் ஜாபை ரிசைன் பண்ண போறேன். அப்ப ஒண்ணு செய்டா, நான் கொஞ்சம் பணம் தரேன். சொந்தமா ஜிம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணு. கை நிறைய சம்பாதி, ஹாப்பியா லைஃபை லீட் பண்ணு. உனக்கு எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கூட்டா போறேன்ற. தேங்க்ஸ்ண்ணா. எஸ் மேன். ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். ஐஷு அவசரப்படாத. முதல்ல டேட்டோட புக்க வாங்கி பேஜ் நம்பர் 64 பாரு. இது ரொம்ப முக்கியமா? ஆமா, முதல்ல புக்க வாங்கி பாரு. ஜிம் கோச்சுடன் காதலா? நடிகை பேட்டி.
8 கண்டினியூ. ஹேய் சொல்லிட்டே பொண்டாட்டி. கார்த்தி இப்போ நீ எங்க இருக்க? ஜிம்ல தான். ஜிம் எங்க இருக்கு? பாக்கயா. உடனே உன்னை பார்க்கணும். ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அந்த டே டு டே புக்க பாத்தியா? அதுல நான் போஸ்ட் ஹேண்ட்ஸ் வந்து க்ளோஸ் டு பாடி. ஏய் ஐஷு 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 நில்லு. ஐஷு என்ன ஆச்சு உனக்கு? என்ன இது? அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் வா. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. ஐஷு நமக்குள்ள சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சந்தேகம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ நம்ம சந்தோஷமா கெட்டு போயிடும். அவங்க ஏதோ பப்ளிசிட்டிக்காக எழுதுறாங்க. இன்னைக்கு இந்த ஹீரோன் கூட சேர்த்து எழுதுறாங்க. நாளைக்கு வேற ஹீரோனை ட்ரெயின் பண்ணா அவங்க கூட சேர்த்து எழுதுவாங்க. அதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு எவன் என்ன வேணாலும் எழுதட்டும். நீ ஜிம் கோச்சா? ஆமா நான் கோச் தான். ஏன் ஏய் ஏய் ஏன் இப்படி நடந்துக்கிற ஐஷு? வேற எப்படி நடந்துக்க சொல்ற? நீ என்ன பிளான் பண்ணி ஏமாத்திருக்க. அடி சீ. நானா? போதும் சும்மா நடிக்காத கார்த்தி. ஏய் ஏய் ஐஷு என்ன பேசுற நீ? நான் நடிக்கிறேனா? நீ நடிக்கிற. என்ன பார்த்தது பேசுனது பழகுனது எல்லாமே நடிப்புதான். இல்லனா போய் ஜிம்ல வேலை பார்க்கற நீ எதுக்கு என் முன்னாடி ரொம்ப ரிச்சா காட்டிக்கிட்ட? எல்லாம் தெரியும். சாதாரண ஜிம் கோச் நீ. ஆனா ஃளைட்ல பிசினஸ் கிளாஸ், பென்ஸ் கார், ஸ்போர்ட் கிளப்ல வீடு, இதெல்லாம் எதுக்கு? பணக்காரனா என்கிட்ட சீன் போட்டு ஏமாத்துறதுக்கு தானே. சரி ஐஷு நான் எதுக்கிட்ட உன்னை ஏமாத்தணும்? நான் ஃளைட்ல போனது அது ஆர்யா சாருக்கு ட்ரெயின் பண்ண போனேன். டிக்கெட் அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அந்த பென்ஸ் காரு அது வீட்டுக்கு கணேஷ் சாரோட காரு. நீ சொன்ன அந்த பங்களா வீடு அது என்னோட கிளையண்டோட வீடு. அப்ப இது எதுவுமே ஒண்ணு இல்லையா கார்த்தி? இல்ல. ஏய் இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நமக்குள்ள நீ எதுவும் இல்ல. இனிமே என்ன பார்க்கணும்னு நினைக்கிறது, பேசுறது, எஸ்எம்எஸ் பண்றது, போன் பண்றது இதெல்லாம் எதுவும் வச்சுக்கற. இனிமே என் லைஃப்ல உன்னை நான் பார்க்கவே விரும்பல. புரிஞ்சுதா? கார்த்தி அவ உன்னை ஏமாத்திட்டான்னு நினைக்காத. அவதான் ஏமாந்துட்டா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டா. மார்க் மை வேர்ட். நீ வேணா பாரு பெரிய காவால போய் உழுவா. அப்படிலாம் சொல்லாதண்ணா. அவ என்ன தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஆனா என்னால அவளை தூக்கி போட முடியாது. என்னமோ யோசிச்சு வச்சிருந்தா. எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, லட்டு லட்டா குழந்தைங்க, கடைசி வரைக்கும் லவ் எனக்கும் அவளுக்கும். எல்லாமே ஒரே செகண்ட்ல செத்து போச்சுனா. டேய் அழாதடா. ஆம்பளைன்னா அழவே கூடாதுடா. முடியலடா. சாதாரண ஜிம் கோச் உன்னை அப்புறம் லவ் பண்றதுன்னு கேக்குறானா? டேய் அவ உன்னை லவ் பண்ணல, பணத்தை தான் லவ் பண்ணி இருக்கிறாடா. இது தெரியாம. டேய் அவெல்லாம் பொண்ணே கிடையாதுடா. சரியான ஐட்டம்டா. ஐயா என்னடா கார் கண்ணாடி வச்சிட்ட? என் பொண்டாட்டி எவன்டா பதில் சொல்றது? கை நீட்டுற அளவுக்கு சால்ட் வேலை செய்ய. டேய் ராவ எடுத்து அடிக்காதடா, மண்டைக்கு ஏறிட போகுது. நான் வேணா தண்ணி கலந்து தரேன்டா. என் பொண்டாட்டி நாவா? அவளை போய் தப்பா பேசுற? ஐயோ ரொம்ப சாரிடா தம்பி. ஆள விடுறாயப்பா. டேய் இருக்குதே ஒரு பாட்டில் வைடா.
என் ஐசு ரொம்ப நல்லவனா. அது சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா எல்லாம் வாழ்ந்துட்டால, அதான் அவளுக்கு பாசனா என்னன்னு புரியல. மண்டைக்கு ஏறிடுச்சு பொழுது. குர்ரா தம்பி, அவளும் நல்ல பொண்ணுதான். அவ சுச்சுவேஷன் என்னன்னு யாருக்கு தெரியும்? அவ ஃப்ராடுனா. அதுதான்டா நானும் சொன்னேன். சரி நீ குடிச்சது போயிடும், மிச்சம் குடி, நான் குடிக்கணும். முன்னாடி எங்க இருந்தா தெரியுமா? இங்க இருந்தா இப்ப எங்க இருந்தா தெரியுமா? இங்க இருக்கிறா. டேய் கார்ற இவன் குஷ்டு கலாய்கிறான். உன் வேலையை காட்டு. டேய் நீ சொன்ன சரிதான்டா. அவன் கால்ல இருக்கிற செருப்பு சமண்டா. செருப்பா? கையில பாட்டில் வயலண்டா போல. தேவதானா? அவ தேவதா? ஆமாண்டா, அவ ஒரு தேவதை தான்டா. தேவதையாவா? அவ தப்பு அப்படிலாம் பேச. ஏன் பொண்டாட்டி நான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது. ஐயோ நானே எனக்கு சூனியம் வச்சுக்கினேன்டா. யாரும் லவ் பண்ணலீனா கேக்குதா? லவ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணீங்க நாசமா போயிருவீங்க. கலாட்டா பண்ண வரல ஐசு. உன்னை என்ன பேசுற நீ? ஒழுங்கா போயிடு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன். பிரச்சனை வரட்டும். பட் ஐ லவ் யூ. ஏன்னா நீ இங்க இருக்க. கார்த்தி மரியாதையா போயிடு. போக மாட்டேன்டி. நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. அதான் சொல்லிட்டேன்ல, மரியாதையா கிளம்பு. நீ என் கூட இருந்தாலும் வச்சுக்கோயா, நான் எதை வேணாலும் சாதிப்பேன்டி. நீ சாதிக்கிறதுக்காகலாம் என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. கிளம்பு. அப்பெல்லாம் சொல்லாதீ. அண்ணா எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்னா. இப்போ நீங்க கிளம்புங்கண்ணா, பயமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். யூடியூப்னா யூடியூப் அப்படின்னு என்ன சொல்லிட்டேன்? இப்படி ஃபீல் பண்றா. ஐயோ தூங்கிட போறாண்டி. அறிவில்ல உங்களுக்கு அகடி போச்சு அறிவு. எடுத்து சொல்லுங்கடி. அப்பெல்லாம் விட முடியாது. ஏன்னா அவ இங்க இருக்கா. நான் தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல, உன் மரமண்டைக்கு ஏன் புரியல? நீ தாண்டி என்ன ஃபாலோ பண்ண. நான் பணக்காரன் நினைச்சு நீ தான் என்ன லவ் பண்ண. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன ஃப்ராட் இருக்கியா? நீ தாண்டி ஃப்ராடு. ஆமா நான் தான் ஃப்ராட். தெரியுதுல? உனக்கு வேற நல்ல பொண்ணா கிடைப்பா. கிளம்பு போ. உன்னை விட்டு போல எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. ஆனா உனக்குதான் கேவலமான பையன் கிடைப்பா. உன் வாழ்க்கை நாசமா போறது என்னால தாங்க முடியாது. ஏன்னா நீ இங்க இருக்க. என்னடி வசன அழகா பேசிட்டு இருக்கா? குத்துவியா? குத்து. ஆனா இங்க குத்து. இங்க மட்டும் குத்தாத.
இங்க நீ உன்னை நான் நம்புறேன். ஓகேவா? அவன் எதுக்கு இப்ப கூட்டிட்டு போய் ஓரம்குள்ள அடிச்ச? சும்மா தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணிட்டு நீயே பிரச்சனை பெருசாக்காத. தப்பு உன் மேலதான். ஏன் மேலயா? ஏன் மேல என்னடி தப்பு? அவ பணக்காரன் நினைச்சு லவ் பண்ண, இல்லன்னு தெரிஞ்சு தூக்கி போட்டா எந்த பையன் தோத்துப்பா? உன் மேல தப்பு வச்சுக்கிட்டு அவ மேல டென்ஷன் ஆகாத நீ. எல்லா டென்ஷனும் உங்களால தாண்டி. நீங்க கொடுத்த ராங் இன்ஃபர்மேஷன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நாங்க பாக்கும்போதெல்லாம் அவன் அப்படிதான் இருந்தா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சும்மா கோவத்தை எங்க மேல காட்டாத. லூசு, எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? அவன் தண்ணி அடிச்சு இங்க வந்து அசிங்கமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சும்மா கண்டுக்காம இருக்க சொல்றியா? சும்மா டென்ஷன் ஆயிட்டே இருந்தா பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. இத பேசி தான் தீக்கணும். அவன் கிட்ட பேசுவோம். நீ அமைதியா வா. வா. ஏய், டீனா, தலைவலிக்குது. காஃபி கிடைக்குமா? உன்கிட்ட பேசணும். கீழே வா. சாரி ஐஷு, முதல் தடவை தண்ணி அடிச்சனா, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப ஏதோ. தெரிஞ்சிச்சுல? கிளம்பு. இல்ல ஐஷு, எனக்கு கொஞ்சம் டைம் கூட. நான் தனியா ஜிம் ஆரம்பிக்க போறேன். 4-5 வருஷத்துல நல்ல நிலைமைக்கு வந்துருவேன். கார்த்திக் ப்ளீஸ், உன் லைஃப் ஸ்டைல் வேற, ஏன் லைஃப் ஸ்டைல் வேற. நமக்குள்ள கண்டிப்பா சரியா வராது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கிளம்பு. என்ன லைஃப் ஸ்டைல்? உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உன்னை நல்லா பாத்துப்பேன்பா. என்ன நம்பு. ஓ கார்த்திக் ப்ளீஸ் கிளம்புறியா? ஐஷு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஐஷு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏய், உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். கார்த்தி, मैडम சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? प्रॉब्लम? नहीं नहीं, आप चाहिए कुछ नहीं कुछ नहीं. ஐஷு, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல ஐஷு. நீ எது சொன்னாலும் கேட்க மாட்டல. உனக்கு ஒண்ணு பண்ணு. நாளைக்கு காலையில வா, நான் உன் கூட வரேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ என்ன எப்படி பாத்துக்கறேன்னு பார்க்கலாம். அப்புறம் டிசைட் பண்ணலாம். இப்போ கிளம்பு. நான் சூப்பரா பாத்துப்பேன்பா. தேங்க்ஸ் ஐஷு. நீ நாளைக்கு வரேன். சரி, பார்க்கலாம். இப்ப போ. கிளம்பு. ஐஷு, கார்த்திக் பாவம். அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அனுப்ப வேண்டியதானே? ஏய், அவனுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. நாளைக்கு வரட்டும், எல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்கிறேன். விடு. சொல்லு ஐஷு. எங்க இருக்க? ஆன் தி வே பா, வந்துட்டே இருக்கேன். எட்ல வர? பைக்ல தான். என்னால பைக்ல எல்லாம் வர முடியாது. என்ன சீன் போட்டு ஏமாத்தியே பென்ஸ் கார், அத எடுத்துட்டு வா. ஐயோ ஐஷு, அது கணேஷ் சாரோட வண்டி. அவர் இப்ப ஷூட்டிங்ல இருப்பாரு. ஓகே, அப்ப விட்டு. இல்ல ஐஷு, நான் సార్ రేపు తిరుపతి కవిత కావాలి సార్. క్లైమాక్స్ కి లీడ్ సీన్. ఓకే. 7-8 ఇంపార్టెంట్ కార్స్ పరిగెత్తప్పుడు చూస్తే హీరో డమోన్ ఎంట్రీ అయ్యి నిలిపి ఒక సైడ్ కిక్ ఇస్తే నా கொஞ்சம் வண்டி சாவி கூட. நேத்து நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வீட்டுல போய் கலாய்ச்சிட்டல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படி போய் வெயிட் பண்ணு வரேன். நீ கொடுத்த ஐடியா தானே? முதல்ல கார் சாவி கொடுண்ணா. ఏమి అనుకోదు. కారుకి వేలకుది, నీ కాల్ టాక్సీ పుట్టిన కలంప உன் படம் ஓடாதண்ணா. బాబు గారు బాబు గారు అలా చెప్పకండి. నువ్వు కూర్చోండి, వాడు లైట్ గా லவ் பண்ண தானே எடுக்கிறீங்க? லவ்க்கு சப்போர்ட் பண்ணா எப்படி வேணும் எர்த்த காலி பண்ணு. போ போ போ. மళ్ళీ బ్యాక్ టు స్టోరీ. உன் படம் சூப்பர் ஹிட் ஆவண்ணா. சார் சூப்பர் ஹிட். அடுத்த கௌதமன் நீதானா? అలా కెమెరా బ్యాగ్ లో రివర్స్ పోతే. ஐஷு, நான் கார் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரேன் வரேன். அட்டங்க மாட்டீங்களே. ஏதாவது பண்ணணுமே. டென்ஷனா இருக்கியா? இப்ப பாரு.
பண்ற லூசாடி நீ சின்சியரா லவ் பண்ற எந்த பையனுக்காவது லவ்வர் இப்படி ட்ரெஸ் பண்ணா பிடிக்குமா? இப்ப பாரு, நான் கீழே போறேன், ட்ரெஸ் கோட பத்தி பேசுவான், அங்க அவனை கைட்டு விட்டுட்டு வரேன். ஓ என்னப்பா ட்ரெஸ் இது? இப்பவே ட்ரெஸ் கோட் பாக்குறியா நீ? நான் இப்படிதான் இருப்பேன். செட் ஆகாதுல்ல? ஐ நோ, உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நீ கிளம்பு, நான் வரேன். சூப்பரா இருக்கு, வா. ஐஷு, எங்க போலாம்? உனக்கு தான் ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொன்னால ஷாப்புக்கு போ. ஐஷு, இதெல்லாம் பாரு, இதுல எது போட்டாலும் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்படியா? வா வா. இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? Pack this too. இது ரொம்ப நல்லா இருக்கு. Pack this. நான் ட்ரையல் பார்க்கறேன், நீ பே பண்ணிடு. எல்லாத்தையும் பில் பண்ணு. ஓகே, all of it. பில் பே பண்ணிட்டியா? இரு, இன்னும் உனக்கு கால் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, இதுல இருக்கிறது எக்ஸ்பென்சிவ் பர்ஃபியூம்? This is expensive, ma'am. Once again, perfume, makeup kit and sandals. இது எல்லாமே வா. என்ன, வாங்கி தர மாட்டியா? நான் வேணும்ல? வேணும். அப்ப பே பண்ணிட்டு வா. நான் வெளிய வெயிட் பண்றேன். குயிக். ஓகே. உங்க கார்டு டிக்ளைன் ஆச்சு சார். இல்லங்க, இதுல ஒரு 30,000 இருக்கும். இல்ல சார், பில் அமௌண்ட் 70,000 சார். இதோ வந்துட்டேன். நான் அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் வேணும். கொஞ்சம் எப்படியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்களேன். என்னடா பணத்துக்கு அவ்வளவு அவசரம்? ஐஷு கூட ஷாப்பிங் வந்திருக்கேனா, அவளுக்கு Dress வாங்கணும். டேய், நீ போனதா அவ துணியை ஏன்டா கீச்ச? நான் இப்ப உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதா? டேய், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், வாழ்க்கையில மணி ட்ரான்ஸ்ஃபர்னதுமே கட்ட. ஏய், இந்த Dress கூட நல்லா தான் இருக்கு. ஐஷு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. லவ்ன்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்தா போதும், லைஃப்ல வேற எதுவுமே தேவையில்லை. நீ என் கூட இருந்தாலே போதும் ஐஷு. கண்டிப்பா என்னால எதை வேணாலும் சாதிக்க முடியும். நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏய், உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கேக்குது. லவ், சாதிப்ப, நான் இல்லாத லைஃப், அதானே? கண்டினியூ பண்ணு. கண்டினியூ. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ஐஷு. நிச்சயமா என்னால ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள நல்ல நிலைமைக்கு வர முடியும். என்ன நம்பு. 7 இயர்ஸா? ஒரு நிமிஷம். சொல்லுண்ணா. கார்த்திக், உன் ஆளு கரையிறாளா இல்ல உன்னை கரைக்கிறாளா? அவ எங்க கரையறா? கல்லு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா. டேய், இப்ப நீ எங்க இருக்க? இங்க மாயாஜால்ல. கரெக்டான இடத்துல தான் இருக்கிற. அங்க விண்ணை தாண்டி வருவாய படம் ஓடினது, அந்த படத்துக்கு அவளை கூட்டு போ. இருக்கிற மூட்ல இப்ப படத்துக்கு வேற. டேய், அவளை முதல்ல ஃபீலிங்குள்ள கொண்டு வா, அப்புறம் உன் ஃபீலிங்க போடு. லாக் ஆயிடும்டா. சூப்பர். படம் போட்டு 10 நிமிஷம் கொடுத்து அவளை உள்ள கூட்டு போ. ஏன்? அப்பதான் தியேட்டர் உள்ள இருட்டா இருக்கும். சீட்டு காட்டுறேன்னு சொல்லி லைட்டா டச் பண்ணிடு. அப்படியே ஒரு கிஸ் ரேஞ்சுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ. உன்னோட பழைய பிளாஷ்பேக்ல ஏதாவது ஒண்ணு புடிச்சு போயிடுடா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. படம் போலாமா? லவ் ஃபிலிம். என்னடி சொல்றா? சார் லவ் சொல்லி கொடுக்க போறாருமா. ஓகே ஓகே. போலாம் சார். டிக்கெட் எடுங்க. போலாம். ஏய், பாத்து பாத்து. போ.
இப்படி பக்கம் வேண்டாம். கொஞ்ச நேரம் ஹலோ சாரி பாஸ். இந்தா பட்டர் பாப்கார்னா? பட்டர் பாப்கார்ன். நான் டயட்ல இருக்கேன். எனக்கு ப்ளேன் பாப்கார்ன் தான் வேணும். இப்படி பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. திட்டுவாங்க. அப்புறம் ஏன் அப்படி சொன்னேன்? ஹலோ மிஸ்டர். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிக்க? சொல்றா. ட்ரெயின்ல. நான் உன்னை கிஸ் பண்ண அதுக்கப்புறம் அப்ப இது லவ் தானே? உன் காலை பிடிச்சேன், நீ என்ன தடுக்கல. இது லவ் தானே ஜெசி? ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கெமிஸ்ட்ரி இருந்தது நமக்குள்ள. அதை நீ ரியலைஸ் பண்ணியா? எனக்கு கோக் வேணும். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இது வேண்டாம். எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இப்போ எனக்கு இது வேண்டாம். புரியுதா? வெரி சிம்பிள். புரியுதாடா? டேரக்டர் எவ்வளவு ஃபீல் பண்ணி எடுத்திருக்காரு பாரு. யாரும் லவ் பண்ணி பிரிஞ்சிடாதீங்க, அந்த பெயினை தாங்க முடியாது. இங்க லவ்வே பண்ணனா இந்த பிரச்சனை கிடையாதுல்ல. எதுக்கு லவ் பண்ணனும்? எதுக்கு பிரியணும்? ஹலோ சட்டை வெளிய வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பேச சொல்றோம். சொந்த வச்சிடலாம். நான் என்ன இந்த லவ் எல்லாம் ஹலோ சொல்லிட்டே இருக்கல, வெளிய போய் வச்சுக்கோங்க சண்டைய. டேய் புட்டி, நீ வெளிய போய் படம் பாடுறா. ஹலோ மரியாதையா பேசுங்க. வேணாம், அத பத்தி தெரியாது உங்களுக்கு. நீ என்ன கிட்ட எல்லாம் போய் சாரி கேக்குற? அது பரவாயில்லமா. ஏய் குண்டா, நான் உனக்கு தான சொல்றேன். நீ ஏன் சொல்ற? வேணாம், ஒழுங்கா பேசு. எங்க அவன்? அவன் போயிட்டான். ஓ நோ. வரேன். Sir, your bill. Hello. Listen friends. இன்னைக்கு பில்ல நீங்க யாரும் கட்ட வேணாம். இது என்னோட ட்ரீட். இந்த பில்ல என் பாய் ஃப்ரெண்ட் கட்டணும். வேண்டா. மச்சி, தலைவா கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுதுடா. ஒரு 85,000 30,000 மச்சி எவ்வளவு முடியுமோ போடுறா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. Sir, 1 minute. One more bill, sir. Roomல mini bar யூஸ் பண்ணிருக்காங்க sir. And this is the bill for that, sir. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த போனை வச்சுக்கோங்க. நான் கேஷ் செட்டில் பண்ணிட்டு போனை திரும்பி வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் சார். சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். போலாம்பா, போலாம். எஸ்கேப் ஆயிட்டான். என்ன காசி, வேற எங்கேயாவது போறோமா இல்ல அபார்ட்மெண்ட்டுக்கா? அபார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாம்ப்பா. அப்புறம் காலையில இருந்து எவ்வளவு செலவு பண்ணிருப்ப? ஏன்? சும்மா சொல்லு. என்ன ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருப்பேன். ஓ, இந்த செலவை எப்படி பேலன்ஸ் பண்ண போற? நான் பாத்துக்கிறேன். எப்படி? பேங்க்ல பர்சனல் லோன் போட்டு ஒரு 1 இயர் இஎம்ஐ கட்ட போற அதானே? ஆமா,
நீ எவ்வளவு டைம் கேட்ட? எதுக்கு? நீ ஏதோ செட்டில் ஆயிடுவேன்னு டைம் கேட்டியே. அது ஒரு 4-5 வருஷத்துல. நீ சொல்ற மாதிரி 4-5 வருஷத்துல செட்டில் ஆயிட்டா சூப்பர். ஆகலைனா? இல்ல, இப்ப எனக்கு 24 வயசு ஆகுது. இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு 29. இப்ப நான் பிகரா, அப்ப நான் ஆண்டி. என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? எதுக்கு இப்ப எல்லாத்தையும் நெகட்டிவாவே பேசுற? கொஞ்சமாவது பாசிட்டிவா யோசி. சரி, நீ சொல்ற மாதிரி பாசிட்டிவாவே யோசிப்போமே. இப்போ நமக்கு கல்யாணம் ஆகுதுன்னே வச்சுக்கோ. நம்ம கல்யாணம் எங்க வச்சுக்கலாம்? நல்லா கிராண்டா ரிச்சா பண்ணல. ஒரு தாஜ் ஹோட்டல் இல்ல பார்க் ஹோட்டல்? புரியுது. அந்த ரேஞ்சுக்கு போக முடியாதுல. கொஞ்சம் கம்மியா ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சுக்கலாம்னு வை. அதுக்கும் செலவு இருக்குல்ல. மண்டபம், இன்விடேஷன், ட்ரெஸ், சாப்பாடு, ஆர்கெஸ்ட்ரா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி, ஆஃப்டர் மேரேஜ் பார்ட்டி, எப்படியும் 15 lakhs செலவாயிடும்ல. இந்த 15 lakhsக்கு என்ன பண்ணுவ? இன்னைக்கு 1 lakh செலவு பண்ணதுக்கே 1 year ஃபுல்லா EMI கட்டணும். 15 lakhsக்கு 15 years EMI கட்டணும். இந்த கல்யாணம்ன்ற 2 நாள் கூத்துக்கு நீ 15 years கஷ்டப்படணும். யோசிப்பா. நீ கல்யாணம் முடிஞ்சு என் கூட பேசுறதை விட பேங்க்காரங்களோட போன்ல பேசுறதா அதிகமா இருக்கு. சரி சரி, டென்ஷன் ஆகாத. எதுக்கு இப்போ ஆடம்பர செலவு? கல்யாணத்தை சிம்பிளா கோயிலே வச்சுக்கலாம். இந்த EMI டென்ஷனே இருக்காது. கல்யாணம் ஓகே. ஹனிமூன்? கல்யாணத்தையே சிம்பிளா முடிச்சிட்டோம். ஹனிமூனுக்கு எங்க சுவிட்சர்லாண்ட போக போறோம். அதையும் சிம்பிளா வீட்லயே வச்சுக்கலாம். வீடுனா இந்த சவுகார்பேட்டை 10க்கு 10 ரூம் தானே கார்த்தி. எதுக்கு இப்ப கிண்டலா பேசுற? ஆஃப்டர் மேரேஜ் நல்ல வீடா பாப்போம். பார்க்கலாமே, நல்ல வீடாவே பார்க்கலாம். ஆனா மினிமம் 15,000 வாடகை கொடுக்கணுமே. வீட்டு வாடகை 15,000. அது போக பால், மளிகை, காய்கறி, கேஸ், EV, ஆட்டோன்னு இன்னொரு 15,000 தேவைப்படுமே. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சாதாரணமா வாழறதுக்கே மாசம் 30,000 வேணும். நீ வாங்குற சம்பளத்தை வச்சு நாம பாதி மாசம் கூட ஓட்ட முடியாது. சோ அது பேலன்ஸ் பண்ண நீ ஓடணும், இன்னொரு பக்கம் நான் ஓடணும். மேரேஜ் லைஃப் மெஷின் லைஃபா மாறிடும். அதோட போச்சா ஒரு வருஷத்திலே குழந்தை பிறக்கும். அதுவும் நீ என் மேல வச்சிருக்கிற லவ்வுக்கு அடுத்த வருஷமே இன்னொரு குழந்தை. அவங்கள வளர்க்கணும், படிக்க வைக்கணும்ல. நீ லோக்கல் ஸ்கூல்னு சொல்வ, நான் கான்வென்ட்னு சொல்வேன். அன்னைக்கு நம்ம காதல் காணாம போயிடும் கார்த்தி. பணம் எல்லாம் கூட வாழ்ந்துடலாம். ஆனா லவ் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது. வாழு, பணம் இல்லாம நீ வாழு. என்னால அப்படியெல்லாம் வாழ முடியாது. பணம் மட்டும் தான் லைஃபா? ஆமா, பணம் தான் கார்த்தி லைஃப். என்ன நியாயப்படுத்துறதுக்காக உன்னை ஹர்ட் பண்றேன்னு நினைக்காத கார்த்தி. 24 வருஷம் இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறமாவது நான் நினைச்ச மாதிரி என் லைஃப் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். 10 வருஷம் வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டு பிரியறதை விட 10 நிமிஷம் பிராக்டிகலா பேசி சந்தோஷமா பிரிஞ்சிடலாம் கார்த்தி. நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையா? நான் உன்னை லவ் பண்ணது உண்மை. ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு தான் பொய்யாயிடுச்சு. சோ பிராக்டிகலா நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும். இல்ல ஐஷு, நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு. நீ கண்டிப்பா 4-5 வருஷத்துல குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்ற. திருப்பி திருப்பி அதையே பேசுறியே. நீ உண்மையாவே என்ன லவ் பண்ணிருந்தேனா, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேனா, தயவு செஞ்சு என்ன விட்டு. ஐஷு, God. சாரி ஐஷு, டீசல் காலி ஆயிடுச்சு. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் வாங்கிக்கிறேன். ஐஷு, 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 நீ வண்டியில உட்காரு ஐஷு, நான் போய் டீசல் வாங்கிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் ஐஷு, நான் இப்ப வந்துடுவேன். போய் உட்காரு. சாரிண்ணே, வண்டியில டீசல் தீர்ந்து போச்சு. என்னது வச்சிருக்கிறது மெர்சிடஸ் பென்ஸ், டீசல் இல்லையா? வண்டி அடியா சீக்கிரம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வண்டியை ஓரம் கட்டிடலாம். இது வேறயா? வா 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 வா. தள்ளு 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 தள்ளு.
சீக்கிரம் வாயா, நிக்காத வா, ஸ்ட்ரைட்டா போ. வா வா வா. ஐஷு உன் ஃபோன் கொஞ்சம் கூட. யாருக்கு கால் பண்ண போற? உன் குரலை கேட்டாலே அவ பயந்து ஓடிடுவான். என்னமோ பெருசா பேசுன, அப்படியே என்ன தாங்குவே, சந்தோஷமா வச்சுப்பேன்னு. இப்ப மணி என்ன? 3. இப்பவே நீ வாஷ் அவுட். இவ்வளவுதான் நீ. நான் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைய உன்னால எப்பவுமே குடுக்கவே முடியாது கார்த்தி. புரியுதா? இந்த டீசல் போட்டு வீடு போய் சேரு. Thank you for coming. We all have come. Yeah. Let's go. He's a business guy. Oh, yeah. Shoot, man. What the? Just one more time. I don't care, like, I ain't never gonna change, like, I don't care, like, my love for you will never die. Arjun, இது ஐஸ்வர்யா கையில So we are all set. and this is for you. You're good. Sorry. Very well. இங்க இருக்கு. தெரியலடி. இங்க ஐஷு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். பாஸ் வணக்கம். ஐஷுவோட ஃப்ரெண்ட் கார்த்தி. ரொம்ப தங்கமான பொண்ணு பாஸ். கொடுத்து வச்சவங்க நீங்க. போட்டோகிராஃபர் எடுப்பா. ஆல் தி பெஸ்ட் பாஸ். இந்த ஐஷு பர்சா ஆண்டி வா. ஐஷு, உள்ள பாம்பு கேம் வச்சிருப்பானோ? சும்மா பயமுறுத்தாத. நானே ஓபன் பண்றேன். குக்கரா? நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நீ பார்சல் போய். இதுவும் பார்சல். நீயே பெரி. நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். கியூட் கிஃப்ட். அழகா இருக்குல்ல? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். எல்லாருமே தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருக்குமே அப்படி அமைவதில்லை. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் அந்த தேவதைய காதலிக்க வாய்ப்பு கிடைச்சது. இனி நான் 100 வருஷம் வாழ்ந்தாலும் உன் கூட இருந்த அந்த நாட்கள் தான் நான் சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தந்த என் தேவதையோட லைஃப் எப்பவுமே சந்தோஷமா அமைய என் வாழ்த்துக்கள். கார்த்தி. கார்த்தியை நம்ம ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம்ல. முதல்ல அவனுக்கு போன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லு. சொன்னா கேளு. ரொம்ப பண்ணாத. பேசு. சரி.
சொல்லு ஐஷு. இப்பதான் உன் gift பார்த்தேன். வெரி நைஸ். Thank you so much. உனக்கு பிடிச்சிருக்குல? ஆக்சுவலி அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை கார்த்தி. வெரி ஹாப்பி. ஏய் இதுல என்ன இருக்கு? நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எனக்கு. ஓகே கார்த்தி, தேங்க் யூ. நான் வச்சிட்டுமா? ஐஷு ஒரு நிமிஷம். சொல்லு கார்த்தி. நீ ஃப்ரீயா இருந்தா நாம மீட் பண்ணலாமா? ஆக்சுவலி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சாரி. ஓ அப்படியா? ஒண்ணும் இல்ல, நாம லவ் பண்ணப்ப நீ கொடுத்த கிஃப்ட்ஸ், போட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வருது. அதான் அதை எப்படியாவது உங்ககிட்ட கொடுத்துடலாம்னு நினைச்சேன். நோ ப்ராப்ளம், நீ ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு, அப்புறம் பார்ப்போம். ஐயோ இல்ல கார்த்தி, நான் ஃப்ரீ. நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாமா? நான் எங்க வரட்டும்? ஜிம்மு கீழ இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, மீட் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் கார்த்தி நல்லவன் தாண்டி. அழகா என்கேஜ்மெண்ட்க்கு வந்து கியூட்டா gift கொடுத்துட்டு எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டான் இல்ல? இல்ல, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அது எப்படி அவன அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். நீ அவனை தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்காதடி. அவன் ஜெனுவன். காதலன் வெளிச்சிய காதலி முகத்தில் உடனிருந்த தோழியின் முகம் செதிவா. ஐயோ தோ முன்னாலே இருக்கும் பார். ஹாய். நீ போ. நீ போடா கொண்டடா புடி. நீங்க ரெண்டு பேரும் எக்ஸ் லவர்ஸ் ஏதாச்சும் பர்சனலா பேசிப்பீங்க. நான் எதுக்கு நடுவுல? அட உட்காருங்க. ஓகே. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இல்ல எதுவும் வேணாம். நான் கிளம்பணும். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. 2. ரெண்டா? நானுமா? முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை எப்படி? நல்ல வெயிட்டா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தீங்க. எல்லாம் பார்த்தானே பண்ணிருக்கீங்க. அவங்க பரம்பரை பெரிய பணக்காரங்க. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? ஆளே டோட்டலா மாறிட்டீங்க. I feel so happy for you கார்த்தி. ஆமாங்க, நீங்க என்ன விட்டு போன அப்புறம் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். சூசைட் பண்ணிக்கலாமான்னு கூட தோணுச்சு. ஐயோ. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நான் ஏன் சாகணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. என்ன லவ் பண்ணவளே இன்னொருத்தன் கூட சந்தோஷமா போயிட்டா, ஆக்சுவலா பார்த்தா அவ தானே சாகணும். அப்பெல்லாம் ஒரு நேரம் தோணுங்க, அப்படியே உங்க மூஞ்சில ஆசிட் வச்சிடலான்னு. எனக்கு இந்த லவ் ஃபெயிலியர் ஆனா தாடி வளர்த்துட்டு சுத்துறது, குடிச்சு ரோட்ல விழுந்து கிடக்கிறது, பொண்ணுங்க மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது, இதெல்லாம் பிடிக்கலங்க. உங்க முன்னாடி எல்லாம் நல்லா வாழ்ந்து காட்டணும் தோணுதுங்க. இப்படிதான் இருக்கணும் லைஃப்ல. எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்க்கணும். உங்க நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா பாருங்க. அதுக்குதான் உனக்கு கூப்பிட்டேன். அதுக்கு என்னையே வர சொன்னீங்க? இப்போ நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அதை நீ தொலைச்சிட்ட. இப்ப எனக்கு யார் அந்த 500 ரூபாய் திருப்பி கொடுப்பா? கரெக்ட். நான் என்ன அதே 500 ரூபாய் நான் கேக்குறேன், வேற 500 ரூபாய் கொடுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. புரியலையா? நான் உன்ன மறக்கணும், உன் நினைப்பே எனக்கு வரக்கூடாது. நீ எனக்கு வேணாம். அதுக்கு ஒன்ன மாதிரியே ஒரு சூப்பரான பொண்ணா நீ எனக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க வார்த்தை எல்லாம் சரியில்லை. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் கூட உங்களுக்கு தெரியல. டீனா கிளம்ப போலாம். பேசிட்டு இருக்கான்ல, உட்காரு. நீ வா போலாம். உட்காரு. உட்காரு சொல்றல. உட்காரு. ஏண்டி நீங்களா வருவீங்க, லவ் பண்ணுவீங்க, பணம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாதியிலே கழட்டி விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சுத்துவீங்க. நாங்க உங்க கல்யாணத்துக்கு வந்து சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி கையில கூட்டிங்ஸ் வச்சு சுத்தி நிற்பனேச்சா? ஏய் ஏன் இப்படி டென்ஷனா பேசுற? எவ்வளவு நல்லவ நீ. இப்படி எல்லாம் பேசலாமா கார்த்தி? I miss you கார்த்தி, I like you so much. இந்த சிரிச்சு பேசி மயக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தோ பார், ஃபியூச்சர்லயே நான் உன்னை எங்கேயா பார்த்தா கூட இவரை நாம மிஸ் பண்ணிட்டோன்ற ஃபீலிங் எனக்கு வரவே கூடாது. அதுக்கு ஒன்னா மாதிரியே ஒரு சூப்பரான பொண்ணா நீ எனக்கு செட் பண்ணி கொடுக்கணும். குடுக்குற? என்ன முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அப்ப உன் கல்யாணத்தை கெடுப்பேன். நீ எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் எல்லாத்துலயும் புந்து ஆட்டைய கலைப்பேன்.
நாம 2 பேரும் லவ் பண்ணோம், ஒண்ணா சுத்தணும், ஏன் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லுவேன். சாட்சிக்கு எல்லாரும் வருவாங்க, நம்ம டீனா கூட வரும். எப்படி வருவல்ல? ஏய் இப்படி எல்லாம் பேசினா நான் போலீஸ் கிட்ட போவேன். கோ யூ கோ போலீஸ், ஐ கோ மாப்ள. ஏய் இதான மாப்ள நம்பர். Please stop it, Karthi. வேணா Karthi, கால் பண்ணாத. Karthi, stop it, please. பசங்கன்னா என்ன பண்ணுவானுங்க, பொண்ணுங்க விட்டு போயிட்டா தாடி வளர்த்து கண்ணீர் விட்டு சுத்திட்டு இருப்பாங்க நினைச்சா? இந்த பார், உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. டார்லிங், what's up? சூப்பரோ சூப்பர் ராணி. என்னன்னா அவ விட்ட அம்ப கேட்ச் பண்ணி ரிவர்ஸ் அவளுக்கா விட்ட பாரு, அங்கதான் நிக்கிற நீ இந்திரஜித்தா. நான் சின்சியரா லவ் பண்ற பொண்ணுனா உயிரை கூட தரலானா, ஆனா இந்த மாதிரி பொண்ணுக்கு அத கூட தரக்கூடாது. கரெக்டா சொன்னடா தம்பி. இனிமேல் பட்டு லவ் பண்ணி ஏமாத்தி டபாய்களான்ற பொண்ணுங்களுக்கு லைட்டா டர் விடும். டேய் இனிமேல யூத்துக்கே நீ தான்டா ரோல் மாடல். ஹலோ கார்த்திக், நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏய் என்ன சொல்லு? ஐஸ்வர்யா சூசைட் அட்டம் பண்ணிட்டா. இவன் தானே? கார்த்திக், இப்ப எதுக்கு இங்க வந்தா? செத்துட்டாலாம் பாக்க வந்தியா? கார்த்திக், டேய் நிலே, அவதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால, விட்டுட்டு போக வேண்டியதானே? சும்மா சும்மா எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்ன கேக்க ஆளு இல்லையா? ஏய் நிறுத்து, இவன்ட்ட என்ன பேச்சு? ஏய் நீ என்ன பெரிய பருப்பா? அப்பா அம்மா பொண்ணு என்ன பண்ணுவியா? நீ நவருமா? ஏய் பிகர் செட் பண்ணி கொடுக்க சொன்னியாமே, லவ் பண்ண பொண்ணு உனக்கு மாமா வேலை பார்க்கணுமா? ஏய் அவங்கிட்ட என்னடா பேச்சு? முதல்ல வெளிய அனுப்புடா. ஏய் சொல்றாங்கல்ல, போடா. கிளம்புடா. சொல்லிட்டே இருக்கல்ல, போடா டேய், போடா, கிளம்புடா. சொன்னே இருக்க, கிளம்பிடு, காண்டாயிடுவேன், மரியாதையா போய்டு. நாடா அங்கேயே லுக்குட்டுன்னு இருக்க, ஒட்டன்னு வை. ஏய் கட்ட பஞ்சாயத்துக்கு ஆள் கூட்டு வரியா? உட்காரு உட்காரு. சூசைட் பண்ற ஆளாடி நீ? சூசைட் பண்ணிக்கிற மூஞ்சியா அது? ஏய் கட்ட வரு. அவருடினா டேய் அவங்க சொல்றாங்கள, அவங்க சொல்லு. ஏமாத்திரியா? ஃப்ராடு ஒண்ணா நம்பர் ஃப்ராடு. அண்ணா யாரு உலகமாக ஃப்ராடா இருக்க? இப்ப தெரியுதா? இதுக்கு நீங்க சப்போர்ட் வேற போட்டனா? லட்சி தெரியாம வந்துட்டடா. அண்ணா இந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்லி அனுப்புனேன், நாங்களே வந்து அது மூஞ்சில கோடு போடுறோம். சாவும் போது கூட இவ்வளவு மேக்கப் போட்டு தான் சாவியா? அவ்வளவு தெளிவு. இந்த பார், இந்த மாதிரி கேவலமா ஐடியா யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒழுங்கா எனக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுத்து நீ போயிட்டே இரு. சும்மா பொண்ணுங்கள செட் பண்ணி கொடுன்னு கேக்குற. இந்த டீனா உன்னை எவ்வளவு லவ் பண்ணா தெரியுமா? என்ன டீனா சொல்லு. ஐயோ காட்டி அண்ணா மாதிரி. குட்டி குட்டி. ஏய் மறுபடியும் இந்த மாதிரி என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா நீ சூசைட் பண்ணிக்க வேணாம், நானே உன்னை தொங்க விட்டுருவேன். சாரி கார்த்தி, நான் தெரியாம. சாரி பூரி. இதெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை இந்த செகண்ட்ல இருந்தே தேட ஆரம்பிக்கிறேன். Your countdown starts now.
பேர் சொல்லு. சச்சின் டெண்டுல்கர். ஏய் வேலைய பாரு. தமிழ் மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணனும். உன் டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி எல்லாம் சொல்லு. இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேக்குற? உனக்கு பொண்ணு பார்க்க வேணாமா? பொண்ணு கிடைக்கும், ஆனா ஒன்ன மாதிரி கிடைக்குமா? என்ன விட பெட்டராவே கிடைக்கும். இதுல உனக்கு பிடிச்ச பொண்ணு செலக்ட் பண்ணு, அவளை நான் உனக்கு ஓகே பண்ணி கொடுத்துடுறேன். அதுக்கு அப்புறம் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகேவா? ஓகே. முருகா அப்படி போடாத, மாத்து. ஏய் ஃப்ராட் தான பண்றியா? கரெக்ட்டா பண்ணு. கார்த்தி, கோல்ட் மெம்பர்ஷிப் போட்டுக்கிறியா இல்ல பிளாட்டினம் மெம்பர்ஷிப் போட்டுக்கிறியா? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? கோல்ட்னா 5000, பிளாட்டினம்னா 50000. ஓ, அப்ப நல்லா பிளாட்டினமாவே போட்டுக்கோ. சரி, உன் கார்டு கொடு. கார்டா? நான் எது கொடுக்கணும்? அப்படினா அப்படி பணம் கட்டுறது. நீ கட்டு. நான் ஏன் கட்டணும்? நீ தான் கட்டணும். ஐஷு, இப்ப நான் உன்கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுக்கறேன். எப்ப சாமி போதும், நானே கட்டிக்கிறேன். நானே அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க இப்படி கஷ்டப்பட்டு? I want more emotion. ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. சந்தோஷமா? கிளம்பு. எனக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கற வரைக்கும் இந்த சூசைட் கீஸ் எல்லாம் ட்ரை பண்ற வேலை வச்சுக்காத. சந்தோஷம். எனக்கு பார்த்து கொடுத்து என்ன வேணா பண்ணிக்கோ. வாச்சா? Morning, madam. Surya, this is one of my branches in Chennai. Oh. So let me show you around. நான் எதுக்கு ஆபீஸ்க்கு அர்ஜுன்? I got a surprise for you. Morning, sir. Please take your seats. This is Aishwarya. உங்க எல்லாருக்கும் தெரியும், my fiancé, and from today, this company's new CEO. Give her a big hand, guys. இனி இந்த கம்பெனியோட எல்லா பிசினஸ் டீலிங்ஸையும் ஐஸ்வர்யா தான் பார்த்துக்க போறாங்க. I expect you to cooperate with her. Okay? Aishwarya, let me show you to your office. Arjun. Come on. So, பிடிச்சிருக்கா? Do you like it? I'm loving it. Yeah? Okay. Thank you. So, Aishwarya, if you need anything, just press the button. Okay? Take care, Okay. babe. Good day. Mwah. Bye. Oh my God. சுப்லட்சுமி, இங்க எல்லாம் உன் லைஃப். நம்ம வீட்டுக்கு போலாமா? சோறாக்கலையா? கண்ணவளை கூட கொடுமைப்படுத்துறான் இவனும். நடி பொண்ணு ரெடியா? தமிழ் மேட்ரிமோனில இருந்து நிறைய பொண்ணுங்க போட்டோ வந்திருக்கு. நீ செலக்ட் பண்ணிட்டு என்ன கூப்பிடு. நான் செலக்ட் பண்ணுமா? நீ கிளம்பி நேர்ல வா. நான் எதுக்கு நேர்ல வரணும்? உன்னை வச்சு தானே கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்னோட போட்டோஸ் தான் உன்கிட்ட நிறைய இருக்குல்ல, அத வச்சு கம்பேர் பண்ணி பாத்துக்கோ. நேர்ல என்னால வர முடியாது. ஸ்டூபிட். தார்கர் ஓவரா சீன் போடுது. முருகா, நான் இப்ப என்ன பண்ணணும்? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? அப்படி கேட்கணும். நான் உனக்கு கொடுத்த கடமை என்ன சொல்லு. உன் கடமை என்ன சொல்லு. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கணும். யார மாதிரி? என்ன மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கணும். சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு. என்ன மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கணும். இன்னும் சத்தமா சொல்லு. என்ன மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கணும். என்ன
எனர்ஜி பத்தல நல்லா சத்தமா சொல்லு. என்ன மாதிரி ஒரு குரூப் பண்ணி பாட்டு குடுக்குறோம். What's happening here? I don't know. I want more emotion. என்ன மாதிரி ஒரு குரூப் பண்ணி பாட்டு குடுக்குறோம். இல்ல இல்ல நல்லா உன் மண்டையில ஏறுற மாதிரி அழுத்தி சொல்லு. சூப்பர். பொண்ணு ரெடி பண்ணிட்டு கூப்பிடு. Ma'am? Yes. Any problem? Can you close the door, please? Thank you. Okay, ma'am. இன்னையோட உன் தொல்லை முடிஞ்சது. முதல்ல பாப்போம், அப்புறம் முடிவு பண்ணுவோம். Yeah, upstairs on the left side. Yes, mother, we all sitting here. Hey. Hi. Hi. Come. யாரையும் காணோம். வா, எவ்வளவு அழகா இருக்கால. இவளை கட்டிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த டயலாக் மாத்தவே மாட்டியா நீ? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. No problem. Hi, I'm Aishwarya. Nice to This meet is you. Karthik. Hi. ஹலோ. Karthik ரொம்ப strong. Gym இல்ல. We'll have something. Oh, sure. என்ன இருக்குங்க? எது? 220, 255, 375, 415, 550. ஏன் புடுங்கறா? Excuse me? Yeah. Yes, ma'am. 3 cappuccinos, 3. Okay, ma'am. Thank you. ஹலோ Sir. ஒண்ணுல சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும். Sure, sir. Actually, Karthi is so sweet, you know. தம்மு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கார்த்தி எவ்வளவு ஸ்வீட்டோ அதை விட அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்வீட். உங்களை சொந்த பொண்ணு மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க. Seriously, you're so lucky. ஏபா சக்கரை போட்டியா? Yeah, sir. நீங்க போங்க. Yeah, please have it. ஐஸ் நைஸ். ஐஸ் நைஸ். மிட்டாய். பஞ்சு மிட்டாய். What, yeah? ஒண்ணும் இல்ல. மது, you know one thing? Tell me. கார்த்தி ஓனா ஜிம் ஸ்டார்ட் பண்றதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மோட பேரு என்ன வைக்க போறா தெரியுமா? அவனோட வருங்கால வைஃபோட பேரு தான் வைக்க போறான். யோசிச்சு பாருங்க. மது ஜிம். அடங்கப்பா. விட்டா தலையில கட்டிடுவா போல. அந்த 100 ரூபாய் இங்க தான் மடிச்சு வச்சேன். கார்த்தினா நான் தேடி பாத்துக்கறேன். விடு. ஐயோ, பர்ஸ் கிழிக்கிறோம். சரி குடு. இந்த 100 ரூபாய் எங்க போச்சு? ஜாக்கிரதையா இருக்கணும். Okay, Karthi. நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். இருங்க. மது புடிச்சிருக்குல? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்ல போய் அம்மா அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணி குயிக்கா முடிவெடுங்க. யார் முதல்ல சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் கார்த்தின்னு உங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. அப்புறம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே பை. ஏய், நீ ஏன் டென்ஷனா இருக்க? எனக்கு அவளை பிடிக்கல. அவ உன்னை ஏதோ பழைய போட்டோ காமிச்சு ஏமாத்தி இருக்கறா. என்னது? உனக்கு அவளை பிடிக்கலையா? அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல. நீ பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு காட்டுற பொண்ணுங்களெல்லாம் வேணாம் சொல்லிட்டு இருக்க. ஏய், நான் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு பொண்ணு பிடிக்கிற வரைக்கும் நீ காமிச்சு தான் ஆகணும். அது உன் தலையோ. உனக்கு என்னால பொண்ணு பார்த்து தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு வேண்டாம். வெள்ள வேதாள மறுபடியும் ஃளைட் ஏறுதே. ஏய், என்னடி பொண்ணு ஓகே பண்ணிட்டானா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னடி சொல்ற? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு நான் சொல்லிட்டு வாங்க. நீ முடியாதுன்னு சொன்னா அவன் விட்டுருவானா? நீ வாழணும்னு ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு இப்ப அமைஞ்சிருக்கு. அவன் கிட்ட எதையாவது சொல்லி நீ ஏதாவது ஒரு பொண்ணை அவன் தலையில கட்டிட்டு வா. உன் கல்யாண டேட் வேற நெருங்கிட்டு இருக்கு. மறந்துடாத சொல்லிட்டேன். சரி, நீ வை, நான் பேசுறேன். ஆமாமா, நல்லா 40-20 மவுண்ட் ரோட்ல தேவி தியேட்டருக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஃப்ளெக்ஸ், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஒரு ஃப்ளெக்ஸ். ஓகே, பேரு ஐஸ்வர்யா. நல்லா பெருசா போடுங்க. என்ன பண்ற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? கட்டோட் வைக்கிற அளவுக்கு போற? ஃளைட் லேண்ட் ஆகுது. இத பாரு கார்த்தி, இப்ப இருக்கிற பொண்ணுங்களா எதிர்பார்க்கறதே வேற. இன்ட்ரஸ்டிங். நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது தெரியுமா? சரி. கார்த்தி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குது. நான் உனக்காக தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி இருந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. அதானே? கண்டினியூ. நீ இப்படி இருந்தா எந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிக்காது. உன்னை டோட்டலா பட்டி டிங்கரிங் பண்ணணும்.
பட்டிட்டீங்கறீங்க. சேஞ்ச் ஓவர். This work okay? You like? No? Okay. This orange okay? முதல்ல உன் ட்ரெஸ் எல்லாம் மாத்து. இனிமே நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணு. Okay. Next. வேட்டு ராஜா மாதிரி ஒரு ஷூ. முதல்ல கைட்டடா. ஸ்டைலியா? இனிமே இந்த மாதிரி பிராண்டடா தான் போடணும். ஏய், நான் பண்றேன். லெஃப்ட். இப்படி பாரு. நீ ரைட்ல பாக்கும்போது ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தெரியற. லெஃப்ட்ல பாக்கும்போது தான் ரொமான்டிக் ஹீரோ மாதிரி தெரியற. சோ நீ இனிமே பொண்ணுங்களோட பேசும்போது லெஃப்ட் சைடியே மெயின்டைன் பண்ணிக்கோ. தண்ணி சுரியும்போது கூட செய்யாம. என்னென்னமோ யோசிச்சு வச்சிருக்கா. பர்சலா இருக்கு. அதான் என்கிட்ட இருக்கு. அப்படியா? எங்க எடு. இதோ. ஓ. You like it, sir? இந்த பர்ஸை பார்த்தா எந்த பொண்ணுக்காவது இவன் நம்மள காலம் பூரா கண் கலங்காம காப்பாத்த வேண்டிய நம்பிக்கை வருமா? ஐயோ எனக்கு பர்ஸ். நான் வேணாம்ல. அப்ப கொடு. எப்படி பொண்ணு? ஓகே தானே? ஏய், அங்க டான்ஸ் பண்ண பொண்ணுல? சூப்பர்ல. ஓகே தான். ஓகேடா. வா 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 போலாம். என்ன வீடு? யாருக்கு தெரியும்? நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே. எங்க நிக்குது பாரு. ஏய், அதே கார். நாளையில இருந்து நீ என்ன பண்ற, அவ எங்க போறா, என்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணி என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் எதுக்கு அவளை ஃபாலோ பண்ணணும்? ஓகே ஓகே, நானே ஃபாலோ பண்றேன். என் தலை எழுத்து. நிஷாவுக்கு டாக்னா ரொம்ப உயிர். சோ நீ இப்ப என்ன பண்ண போறேன்னா, நம்ம நிம்மிய விட்டு அவ டாக் ஜிம்மிய கரெக்ட் பண்ண போறேன். காதல் மயக்கத்துல விழுந்த அந்த ஜிம்மி காணாம போயிடும். நாய்க்குட்டி காணாம போன சோகத்துல நிஷா அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த நாய்க்குட்டியை நீ கொண்டு போய் கொடுத்தேன்னா நிம்மியும் ஜிம்மியும் கட்டிக்கும், உனக்கும் நிஷாக்கும் ஒட்டிக்கும். இதான் சீன். கொஞ்சம் பழைய சீன் அல்ல? சீன் பழசு, ஆனா நிஷாவுக்கு அது புதுசு. சோ கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். ஓகே, சோ யூ கோ டு இட். அருமையான பிளான். ஆனா நீ டு இட். ஜிம்மி, ஜிம்மி கியூட்டா இருக்கு. நாய்க்கும் ப்ரோக்ராம். எஸ் 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 யூ கேன். ஏய், ஓடு ஓடு. வெல் டன் ஜிம்மி. கால்ல கிட்ட. Idiot. ஐயோ. எப்படி கரெக்ட் பண்ணோம்? குட் குட். செட்டானா சரி. மச்சி, நேத்து பப்ல உன்னை எத்தனை பொண்ணுங்க சைட் அடிச்சாங்கன்னு தெரியுமா? நீ ரொம்ப ஸ்டைலா மேன்லியா இருக்க, ஆனா அநியாயத்துக்கு வைக்கப்படுற. போங்க, சும்மா கதை விடாதீங்க. உன்னை பார்த்தா ஃப்ளர்ட் மாதிரி இருக்கு, இன்னசென்ட்டாவும் இருக்கு. அதான் உன்னை எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்குது. ஆமா, என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்னங்க, அழகா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க. ஹலோ, சாரி கமிங். ஓகே. சாரி கார்த்தி, I forgot. Mom's waiting. Have to go. போலாமா? போலாம். ஏதாவது ஒன்று பண்ணணுமே. பொசசிவ் சீனை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். Oh my god, auntie. How are you? Long time. என்ன பண்ற? நான் பண்ணு. என்னடா பண்ற? ஆக்டிங். புது ஆக்டிங். Oh, who is this babe? Wow. Oh, girlfriend-ஆ? Oh, just friend. Oh.
Still single, huh? Ready to mingle. Perfect, Karthik. அப்ப Saturday free பண்ணிக்கோ. Okay. Disco போறோம். Okay? Oh, yeah, Perfect, sure. perfect. Okay, then my friends are waiting. I'll see you later. Okay? Bye. சொதப்பிடாம correct-ஆ பண்ணு. ஓகே ஓகே See you. Bye, பாத்துக்கிறேன். உங்க ஃப்ரெண்டா? Yeah, friend. சாட்டர்டே ஃப்ரீயா? Saturday. ஃப்ரீ தான். நம்ம மீட் பண்றோம். பை. Saturday மீட் பண்ணலாமான்னு கேக்குறேன். அப்ப கன்ஃபார்ம் பொசிஷன் சீன் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. சாட்டர்டே போற வொர்க் அவுட் பண்ற அப்படியே செட்டில் ஆயிடுற. இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே பை. ஏய் அப்ப அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால நாய்க்கறி எல்லாம் பண்ண முடியாது. ஓகே பை. ஓகே ஓகே. சாட்டர்டே வொர்க் அவுட் ஆலனா சண்டே மீட் பண்ணலாம். ஓகே. முருகா ஏய் சண்டேவா? நோ. ஏய் முருகா நான் கொன்னுடு. ஓகே. டேய் டேய் எந்த இடியட்ரா ஃபோன் ஆன்ல வச்சிருக்கு? சைலண்ட் மோட்ல போடுங்க. சார் உங்க ஃபோன் தான் செட்டிங் ஆகுது. அந்த இடியட் நான் தான். ஹலோ கார்த்திக். அந்த பிள்ளையர்களை பார்த்துட்டல, அது பக்கத்துல 6th ஃப்ளோர். உள்ள நுழைஞ்சிரு. ஆக்ஷன். உட்காரு. ஏண்டி நீங்களா வருவீங்க, லவ் பண்ணுவீங்க, காசு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா கழட்டி விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க. நாங்க உங்க கல்யாணத்துக்கு வந்து சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? இந்த பார், நான் உன்னை மறக்கணும். சோ உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை நீயே எனக்கு செட் பண்ணி கொடுக்கணும். புரிஞ்சுதா? குடுக்குற. என்னன்னா என் கதையை படமா எடுத்துட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட சொல்லல சாய் பேசிட்டு இருக்காரு. டேய் ஆசமான சீனை நாசம் பண்ணிட்டேடா. அநியாயம் இதெல்லாம். அன்னைக்கு வச்சிடா அவன் வேற எழுந்து வரான். தப்புடா. என்னடா லே சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் குட். உன் கதை தான் எடுத்துட்டு இருக்கானா? ஆமா சார். பிரேக். அப்போ அந்த பொண்ணை உன்னை டோட்டலா மாத்தி அவள மாதிரியே வேற பொண்ணை உசார் பண்ணி கொடுத்துட்டாளா? செம்மையா இருக்கு. கதையில அப்போ 2 ஹீரோயினா? ஆரியா குட்டி சாப்பிட்டியாமா? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த செகண்ட் ஹீரோயினுக்கு ஆண்ட்ரியாவை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஆண்ட்ரியாவா? நான் வேற ஒரு என்னது? ஓகே. ஆண்ட்ரியாடா? ஆண்ட்ரியா தான். சொல்லு நிஷா. ஃபோன்ல யார் ஃபர்ஸ்டா செகண்டா? சரி நான் வந்துடுறேன். செகண்ட். சார் நான் அப்ப கிளம்புறேன். ஓகே ஓகே கிளம்புடா. நிஷா ஃபார்ம் ஹவுஸ் கூப்பிட்டுருக்கா. நான் ஐஸ்வர்யா வேற போய் பார்க்கணும். நான் இன்னொரு நாள் வரேன் சார். 2 பேருமே ஃபார்ம் ஹவுஸ் வராங்களா? ஐயோ சார் நிஷா மட்டும் தான் சார் வரா. ஓகே சார் பை சார். நான் பம்ல போகணும். டிவா கதை பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. கிளைமாக்ஸ் சீக்கிரம் சொல்லு. இந்தா. கிளைமாக்ஸ்க்கு நான் அவன் பின்னாடி தானே போணும். என்ன பேசணும்? அதான் சாட்டர்டே வொர்க் அவுட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் இப்படி என்ன இம்சை பண்ற? ஏய் நிஷா என்ன ஈசிஆர்ல ஃபார்ம் ஹவுஸ் கூப்பிடுறா. ஃபார்ம் ஹவுஸ் தானே கூப்பிட்டா போக வேண்டியதானே? என்ன இப்படி சொல்லிட்ட? ஈசிஆர் ஃபார்ம் ஹவுஸ் நான் பாட்டுக்கு போய் ஏதாவது எசக் பிஸ்கா நடந்துச்சுன்னா நடந்துட்டாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. நீயா ஒன்னும் யோசிச்சுக்காத. நாளைக்கு அவ உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறா. நீ பண்ண போற விஷயத்துல அவ காலி ஆயிடும். ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் செய். ஓகே? நாளைக்கு பௌர்ணமி. சரி. பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். ஃபீலா? இல்ல எல்லாருக்குமே உடம்புல பம்பி ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல அவள ஐ டு ஐ லவ் ஃபீல்ல பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ காலி ஆயிடுவா. ஐ டு ஐ லவ் ஃபீல் எப்படி? ஐயோ எப்படி அப்படிலாம்? சரி உட்காரு, கால் பண்ணு. இப்ப என் கண்ணு மட்டும் நல்ல ரொமான்டிக்கா அப்படியே லவ் ஃபீல்ல பார்த்துட்டே இரு. இப்ப ஏன் பண்ற மாதிரி பாக்குற? கொஞ்சம் லவ் ஃபீல்ல வா. ஓகே கொஞ்சம் வாய மூடு. கேவலமான ஃபீல். கொஞ்சம் ஃபீல் பண்ணு. நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா எனக்கு எதையாவது பிடிச்சிக்கணுமே. நான் வேணா இப்படி பிடிச்சிவா? இல்ல இல்ல வேண்டாம். ஐயோ அப்ப எனக்கு ஃபீல் வராதே. சரி பிடிச்சிக்கோ. நீ பார்க்க போற பார்வையில அவளுக்கு நீ மட்டும் தான் உலகம் ஃபீல் பண்ணணும். வேற யாருமே வேணான்னு தோணணும்.
நீ நாளைக்கு தானே பௌர்ணமினா இப்பவே அந்த எனர்ஜி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பாரு பிளட் எல்லாம் பம்ப் ஆகுது. உனக்கு கிளாஸ் எடுத்தா நீ என்ன வச்சு பிராக்டிகல் பண்ற? நீ சரியில்லை, கிளம்பு. இல்ல இல்ல நான் கிளம்புறேன். அந்த ஃபினிஷிங் என்னன்னு சொல்லாமலே போற. ஃபினிஷிங் எல்லாம் கிடையாது. நீ பாரு பண்ணிக்கோ. ஹலோ கார்த்தி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். மச்சி ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? நம்ம மீட்டிங் ஃபார்ம் ஹவுஸ்ல இல்ல, நீ வீட்டுக்கு வந்துரு. வீட்டுக்கா? வைடா, எனி ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல, நான் வந்துடுறேன். ஓகே, see you, bye. வீட்டுக்கு Hi மச்சி. Welcome home. உள்ள வாங்க சார். It will love it bo. ஏன் அங்கேயே நின்னுட்டு? வீட்ல யாருமே இல்ல, உள்ள வா. இன்னைக்கு பௌர்ணமி. சிட் மச்சி. ஓகே. நைஸ் ஹவுஸ். அவ்வளோ ஹைட் வைட் போடுறா. ஐயோ, நான் தானே பார்க்கணும். சில் சில். ஏதா சாப்பிடுறியா? சரக்கா இல்ல காஃபி? காஃபியா? பாதாம் மில்க். பாதாம் மில்க் எங்க வீட்ல ரொம்ப ஸ்பெஷல். யூ சார், I'll bring it. பௌர்ணமி மேட்ரு உண்மையா இருக்குமோ? டேக் டைவர்ஷன். சிவராத்திரி தூக்கம் ஏது முதராத்திரி இது வேலைக்கா? அடிக்குது குளிரு, என்ன மடக்குது தளிரு. என்னாச்சு கார்த்தி? இல்ல, சும்மா வீட்டை பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ கார்த்தி, நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் உன்னை காஃபி ஷாப்ல மீட் பண்ணதுக்கு அப்புறம் I'm going crazy on you. அதுக்கப்புறம் I'm doing so many crazy things. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது. என்ன சிம்டம்ஸ்? மென்டல் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ். புரியல? சரி, வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஆக்சுவலா நான் எதுக்குமே வெக்கப்பட்டதில்ல. ரொம்ப போல்டா இருப்பேன், ஈஸியா பழகுவேன். நான் எவ்வளவு கேஷுவலா இருப்பேன் தெரியுமா? ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷன். என்ன நானே புதுசா ஃபீல் பண்றேன். I want to make love to you. உன்ன மாதிரியே நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும், நிறைய லவ் பண்ணணும், நிறைய சண்டை போடணும், இப்படி நிறைய ஆசைகள். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா கார்த்தி? Love you, கார்த்தி. கார்த்தி, ஹாய். ஹாய். ஓகேவா? ஓ சக்சஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க் யூ. சூப்பர். இப்போ சொல்லு, இனிமே நீ என்ன எங்க பார்த்தாலும் என்ன மிஸ் பண்ணிட்டேங்கற ஃபீல் உனக்கு வராதுல்ல? சச்சா, வாய்ப்பே இல்ல. ஏய், அப்ப இதான் நம்ம லாஸ்ட் மீட்ல? ஏய், ஏன் அப்படி சொல்ற? சச்சா, இப்போதான் நமக்குள்ள எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கமிட்மெண்ட்டும் இல்லல. சோ நோ ப்ராப்ளம். இனிமே நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் forever. சோ எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம். ஓகே? கண்டிப்பா.
Selecting jewelry, huh? How is it? I think you should try that one. Yeah, that's That one? Yeah. அது கொடுங்க please. Oh, I almost forgot. I have to introduce few people to you. Yeah, sure. Aishwarya, this is your personal trainer. She's your yoga teacher. This is your stylist. Oh. She's your beautician. Hi. And finally, she's your handwriting teacher. Handwriting? Yeah, of course. எனக்கும் கையெழுத்து பிடிக்கல. Mm. And இனிமே நீ சாப்பிடுற ஃபுட்ல இருந்து போடுற Dress வரைக்கும் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. Okay? Thank you, Arjun. மேடம் மேடம் சார் கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களை வர சொன்னாரு. Good morning, Arjun. என்ன குட் மார்னிங்? உனக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த ஃபேமிலிக்கு சில ட்ரெடிஷன் அண்ட் ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி உன்னை நீ மாத்திக்கணும். ஓகே? Go start your workout. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. எங்கே உன் வாழ்க்கை போகுதோ, எங்கே உன் தூக்கம் போனதோ, நூல் பொம்மை ஒன்றாய் நீ ஆடுகின்றாய் ராஜகுமாரே ரத்தனகுமாரே. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. எங்கே நீ கேட்ட ராஜ்யம், ஐயா நீ இங்கே பூஜ்யம். ஓர் தங்க தூண்டில் நீ மாட்டிக்கொண்டாய் ராஜகுமாரி ரத்தனகுமாரி. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. நான் வந்துடுறேன் மா. இத நல்லதா சமைச்சு வைமா, பசி தாங்க முடியல. ஏய் ஐஷு. ஹாய். ஹாய். கார்த்திக் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் மா. நான் வரேன். வெயிட். அம்மா பாக்க திருவள்ளூர் போயிட்டு இருக்கேன். ஏய் நீ ஃப்ரீயா இருக்கியா? ஏன்? எங்க ஊர் பாக்குறியா? பாக்க சூப்பரா இருக்கும். வா நான் கூட்டி போறேன். இல்ல வா உட்காரு. வீட்டுல கல்யாணத்துக்கு நலங்கெல்லாம் வச்சுட்டாங்களா? அம்மா உங்களுக்கு தான் யாரும் இல்லல. இடிந்த மனதில் அரும்புதே பொருளும் இதற்கு எங்கே, குழப்பம் எதற்கு இங்கே. காசுக்கு தானே நீ ஆசைப்பட்டு போனாய், பாசத்துக்கு எங்கும் ஓர் பூனையாக ஆனாய். புழுதி சிரிப்போ இங்கே, பளிங்கு சிறையோ அங்கே. ராஜகுமாரே ரத்தனகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. முருகா, நான் ஆசைப்பட்ட எல்லாமே நீ எனக்கு கொடுத்துருக்க. என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. எதுவா இருந்தாலும் நீ என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்ன ஐஷு எப்படி இருக்க? அம்மா நீ எப்ப லண்டன் போற? நாளைக்கு நைட் ஃளைட். சூப்பர் பா, நீ நினைச்சது உனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். ஓகே மச்சி?
ஐஷு எங்களை விஷ் பண்ணுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா? நிறைய லவர்ஸ் மத்தியில எனக்கும் கார்த்திக்கும் என்கேஜ்மெண்ட். என்ன எங்களை விஷ் பண்ணுங்க. கங்க்ராட்ஸ். நிஷா அவளுக்கு லண்டன்ல கல்யாணம், நாளைக்கே கிளம்புறா. ஓ சூப்பர். Hey. Hey, how are you? You look so different. Is it? சாமி கும்பிட்டாச்சா? It's getting late. Shall we? Let's go. Okay. Finally, I can focus on my wedding now. Aishwarya, இந்தியாக்கு ஒரு 4 months goodbye சொல்லிடு. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா? நிறைய லவர்ஸ் மத்தியில எனக்கும் கார்த்திக்கும் என்கேஜ்மெண்ட். You okay there, babe? Yeah, okay. Aishwarya, hey, என்ன பண்ற? டிரைவர், காரை நிறுத்துங்க. What the hell are you doing? நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. Listen, கார் எதுக்கு நிறுத்த சொல்ற? Stop the car, driver. Hey, are you okay? Stop. Stop the car. Aishwarya, Aishwarya, நில்லு. என்ன பண்ற நீ? Sorry அர்ஜுன், இந்த கல்யாணம் நடக்காது. Yeah, நடக்காதா? Is this some kind of a joke? உன் கூட வாழ போற இந்த வாழ்க்கையில நானாவே இருக்க முடியாது அர்ஜுன். புரியல. புரியல. நான் என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன பர்ஃபியூம் போடணும், எப்ப தூங்கணும், எப்ப சிரிக்கணும், எப்படி சிரிக்கணும், இப்படி எல்லாமே நீ ப்ரோகிராம் பண்ணி வச்ச மாதிரி வாழ நான் என்ன கம்ப்யூட்டரா? உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சிரிக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிடணும், நீ சொன்னபடி எல்லாம் நான் நடந்துக்கணும். நீ உனக்காக மாறி 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 நான் இப்ப நானாவே இல்ல அர்ஜுன். I have changed. எனக்கு சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழணும்னு தோணுச்சுன்னா அழணும். எனக்கு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பிடிச்சிருக்கு, ஆனா அது உனக்கு பிடிக்காது. ப்ளீஸ் என்ன விட்டுடு அர்ஜுன். ஐஸ்வர்யா, நடு ரோட்ல நின்னு என்ன பேசிட்டு இருக்க நீ? எங்க ஃபேமிலிக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஆண்டி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க ட்ரெடிஷனல் ரூல்ஸ், ஃபார்முலா, ஈக்குவேஷனுக்கு எல்லாம் என்னால கண்டிப்பா வாழ முடியாது. பணக்கார வாழ்க்கையில தான் சந்தோஷம் இருக்கு நான் நினைச்சேன். ஆனா சந்தோஷம் பணத்துல இல்ல. நம்ம வாழ்க்கையே நாம ஆசைப்பட்டபடி வாழ்றதுதான் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் நில்லு. சரி, இதுதானே உன் பிரச்சனை. இந்த செகண்ட்ல இருந்து நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம். உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே, வா கார்ல ஏறு. அதான் சொல்லிட்டேன்ல, வா வந்து கார்ல ஏறு. அப்போ இது இல்ல உன் பிரச்சனை. வேற பரவாயில்ல, சொல்லு சொல்லுடி. நான் கார்த்தியை லவ் பண்றேன் அர்ஜுன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் ஃபுல்லா என்னையும் ஏமாத்திக்கிட்டு உன்னையும் ஏமாத்திக்கிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் நான் வாழணும். அது என்னால முடியாது. சாரி அர்ஜுன், என்ன மன்னிச்சு. ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஓ சாரி.
என்ன இங்க இன்னும் கிளம்பல? இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணம் மட்டும் லைஃப் இல்ல, உண்மையான அன்புதான் லைஃப்னு நீ சொன்னதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு கார்த்தி ப்ளீஸ். எனக்கு நீ வேணும். ஏன் கார்த்தி எனக்கு வேணும். நான் கூட வாடும் கார்த்தி ப்ளீஸ். கையேட்ரி கார்த்தி. ஏட்ரி கையா. யாரு நீ? கார்த்தி, கோபம் எனக்கு புரியுது. நான் செஞ்சது தப்புதான். நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் செய்யறேன் சொல்லு. ஓ, என்ன சொன்னாலும் செய்வியா? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மரியாதையா கிளம்பிட. கார்த்தி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்னடி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனவன் தானே நீ? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாடகை வீட்டுல தான் வாழணும். மாசம் 15,000 தான் சம்பாதிக்கிற. இஎம்ஐ கட்டியே சாகணும். வாழ்க்கை மொத்தமும் நரகமாயிடும்னு. இப்போ நான் அப்படியே தாண்டி இருக்கேன். இப்ப மட்டும் என்ன இதுக்கு வந்த? கார்த்தி பாவம் கார்த்தி, எல்லாரும் பாக்குறாங்க. ஏய், நீ ஏன் தடுக்க? இது ஏன் கார்த்தி? என் மேல எல்லா உரிமையும் என் கார்த்திக்கு இருக்கு. கார்த்தி உன்னை லவ் பண்ண நினைச்சியா? இல்ல, உன்னை லவ் பண்ண வச்சது நானு. நீ பேசு கார்த்தி. உனக்கு என்ன அடிக்கணுமா? சரி போலி அடி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒத்துக்கிறேன். அடி. ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காத கார்த்தி. போயிடு. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நீ எனக்கு வேணும். இதெல்லாம் பண்ண கார்த்தி எனக்கு வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்தி. ப்ரோ ப்ளீஸ். பாவம் ப்ரோ. forgive her no? ஐயோ ப்ரோ, இவங்களா பாவம்? மேடம் யார் தெரியுமா? ஏர் ஹோஸ்டஸ். என்ன பெரிய பணக்காரன் நினைச்சு லவ் பண்ணாங்க. ஆனா நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சதும் குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவா சொன்னேன் ப்ரோ மேடம் கிட்ட. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் உங்களை வச்சுக்கிறேன், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு கெஞ்சினேன். டேய் நீ வேஸ்டா, உனக்கெல்லாம் லவ் பண்ண தகுதியே இல்லைன்னு நடு ரோட்ல நிக்க வச்சு 1000 ரூபாவை கையில கொடுத்து அனுப்பிச்சாங்க ப்ரோ. இப்போ நான் லைஃபை ரியலைஸ் பண்ணிட்டேன். லவ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. என்னை ஏத்துக்கோன்றாங்க. இப்ப சொல்லுங்க, நான் அவங்களை ஏத்துக்கணுமா? சொல்லுங்கப்பா, நான் அவங்களை ஏத்துக்கணுமா? பாத்தியா, இப்ப கூட எதுவும் கேட்டு போல. ஃப்ளைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. போயிடு. ஓ, கையில காசு இல்லையா? இந்த ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட் போ. ப்ளீஸ் அழாதீங்க. இல்ல, கார்த்தி என்ன உண்மையா லவ் பண்ணப்ப நான் அவனை புரிஞ்சுக்கல. நான் இப்ப உண்மையா கார்த்தி லவ் பண்றேன். ஆனா அவன் என்ன ஏத்துக்கல. அவன் என்ன ஏத்துக்கலனாலும் எப்பவுமே கார்த்தி இங்கதான் இருப்பான். It's an everlasting love and everlasting love. Stop music.
show everlasting love. Let every love is wrong. Ours will still be strong. We'll have a very own everlasting love. ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாமா? பேர் கார்த்தி, ஜிம் கோச். மாசம் 15,000 தான் சம்பளம். வீடு சவுகார்பேட்டை, 10க்கு 10 ரூம் தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சாரி நிஷா, அவளை தவிர வேற யாரும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் லவ் உண்மை. அவ கண்டிப்பா என்ன தேடி வருவா. எதுக்கு மச்சி உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட்னு சொல்ல சொன்னா? நீ சொல்லும்போது அவ கண்ணை பாத்தியா? அவ கண்ணுக்குள்ள நான் இருக்கேன். அவ என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன்.